வணக்கம் ட்ரூ கோல்டன் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ட்ரூ கோல்ட் நேயர்களே, இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, இந்த மாதிரி டேப் போட்டிருப்போம் பிவிசியில். அது வந்து இப்படி ட்ராப் ஆகிட்டு இருக்கும் அல்லது அடைச்சிக்கிட்டு தண்ணி குறைவாக வரும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, டேப்பை முதல்ல கழட்டி எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெயின் வால்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா தண்ணி கழட்டி பீச்சுன்னு வந்துடும். இப்போ நாங்கள் டேங்கில் தண்ணி கம்மியாக இருக்கிறனால அப்படியே நான் கழட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த டேப்பை ஹெட்டில் இருக்கிற அந்த இதை நம்ம நம்பி எடுப்போம் திருப்புளியில். இப்போ அது மாதிரி லைட்டாக அப்படி நம்பி எடுத்துருங்க, வந்துடும். அது ஒரு கண்ணாடி மூடி மாதிரி தான் இருக்கும், அது வந்துருச்சு. இப்போ ஒரு பேப்பர் கவர் ஒன்று வச்சுக்கிறாங்க, அதையும் எடுத்துருவோம். அதுக்குள்ளே ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், அந்த ஹெட்டில், அதை கழட்டுவோம். கழட்டி உள்ளே பாருங்கள், அந்த வாசர் இருக்குது. அந்த வாசரில் எல்லாம் டஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை உப்பு படிஞ்சிருக்கு, அல்லது அந்த வாசர் கிழிஞ்சிருக்கும். இந்த வாசர் டேமேஜ் ஆகியிருந்தால் தான் உங்களுக்கு தண்ணி ட்ராப் ஆகிட்டே இருக்கும். அல்லது தண்ணி குறைவாக வருது அப்படின்னா அதுக்குள்ளே ஏதாவது அடைச்சிருக்கும். அதுக்கும் நாம் இந்த மாதிரி தான் கழட்டி அதை கிளியர் பண்ணி விடணும். ஒரு பாசமோ மேலே டேங்கிலேருந்து வர தூசியோ துப்போ எல்லாம் வந்து இந்த இடத்துல கட்டிக்கிச்சு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு தண்ணி வராது. தண்ணி ரொம்ப குறைவாக குறுக்குறுன்னு வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு இது மாதிரி கழட்டி அதை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து விட்டுட்டு தான் நம்ம போடணும். இதுக்காக நம்ம டேப்பு மாற்றணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு ட்ராப் கூட தண்ணி லீக் ஆகாத அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அந்த ரப்பர் மட்டும் தனியாக கிடைக்கும், அதுவும் தனியாக வாங்கி கொண்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ ரிப்பேர் ஒர்க்கு கம்ப்ளீட். எந்த ட்ராப்பும் வரல, ஃபோர்ஸாகவும் தண்ணி வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.